அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவிகா. இன்று தமிழகத்தில் நடந்ததை பார்த்தால் எனக்கு ஒரு சந்தேகம். இது தேர்தலா அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பா? 82% மேலாக வாக்குப்பதிவு என்றால் நம் மக்கள் இன்று வீட்டிலேயே இல்லை என்றுதான் அர்த்தம். கோடை வெயில் 110 டிகிரியில் கொளுத்தினாலும் நம் மக்கள் வரிசையில் நின்று சாதனை படைத்து விட்டார்கள். 1967 அண்ணா காலத்து 76% சாதனையை இன்று நாம் தவிடு பொடியாக்கி விட்டோம். 1977 எம்ஜிஆர் அவர்கள் 61% வாக்குகளில் ஆட்சியை பிடித்தார். இன்று நாம் அதைவிட 20% உயரத்தில் இருக்கிறோம். காலையில் 7 மணிக்கே வரிசையில் நின்ற கூட்டத்தை பார்த்தால் ஏதோ புதுப்பட ரிலீஸ் போல இருந்துச்சு. ஏன் இவ்வளவு ஆர்வம் அப்படின்னு கேட்டா, யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல, அதான் நாங்களே முடிவு பண்ண வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. டிவி சேனல்ஸ்ல இன்று ஒரே விவாதம் தான். இந்த 82% யாருக்கு சாதகம்? ஒரு பக்கம் உதயசூரியன், ஒரு பக்கம் இரட்டை இலை, இன்னொரு பக்கம் வெற்றி கழகம் என களம் சூடாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் இன்று இரவு தூக்க மாத்திரை போட்டாலும் தூங்க மாட்டார்கள் போல. இந்த 2026 தேர்தலில் இளைய தலைமுறை வாக்காளர்கள் தான் மிகப்பெரிய கேம் சேஞ்சர்ஸ். விரலில் மை வைத்த செல்பிகளால் இன்று இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் ஸ்தம்பித்து போயின. மை வைத்த விரலோடு ஒரு போஸ் கொடுத்தால்தான் இன்றைய நாளே முழுமையடையும் என கிளம்பிவிட்டார்கள். சென்னை மக்கள் எப்போதுமே மந்தமாக ஓட்டு போடுவார்கள் என்ற பெயரை இன்று மாற்றிவிட்டார்கள். மதியமே 54% தாண்டி நாங்களும் களத்துல இருக்கிறோம்ல அப்படின்னு நிரூபித்து விட்டார்கள். திருப்பூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள்ல வாக்குப்பதிவில் ரேஸ் குதிரைகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. தேர்தல் ஆணையம் கூட இவ்வளவு கூட்டத்தை நாங்க எதிர்பார்க்கலையே அப்படின்னு வியந்து நிற்கிறார்கள். ஒருவேளை ஓட்டு போட்டா ஏதாவது இலவச ரீசார்ஜ் கிடைக்கும் என்று யாராவது கிளப்பி விட்டுட்டாங்களோ? இல்லை, தமிழக மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை அவ்வளவு சின்சியராக செய்கிறார்கள். சில பூத்களில் இவிஎம் மிஷின் கோளாறு என்கிறார்கள். பாவம், அந்த மிஷின்களே இவ்வளவு ஓட்டை தாங்க முடியாமல் கதறுகின்றன. இந்த தேர்தல் கூத்தை அடக்குவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் சுருக்கமா சொன்னா, இன்று தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயாராகி விட்டது. தேர்தல் திருவிழாவில் மக்கள்தான் இன்று கதாநாயகர்கள். வரிசையில் நின்ற பாட்டி முதல் முதல் முறை ஓட்டு போட்ட பேரன் வரை எல்லோரும் உற்சாகத்தில் இருந்தார்கள். வெயில் கொடுமையாக இருக்கிறது, அப்புறம் போகலாம் என யாரும் வீட்டில் முடங்கி விடவில்லை. இதை பார்த்தால் மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் வாயடைத்து போகும் போல. தமிழ்நாட்டு மக்கள் அரசியலை வெறும் செய்தியாக பார்க்கிறது இல்லைங்க, அதை ஒரு உணர்வாக பார்க்கிறார்கள் என்பது இன்று தெரிந்துவிட்டது. 1977 இருந்த நிலவரம் வேறு, இன்று இருக்கும் டெக்னாலஜி உலகம் வேறு. ஆனால் மக்களின் ஆர்வம் மட்டும் குறையவே இல்லை, மாறாக கூடிக்கொண்டே போகிறது. வாக்கு எண்ணும் நாளான மே 4ஆம் தேதி வரை வேட்பாளர்களுக்கு பிபி எகிரிக்கொண்டே இருக்கும். யார் அந்த சிம்மாசனத்தில் அமரப்போகிறார்கள் என்பது அந்த பெட்டிக்குள் பத்திரமாக இருக்கிறது. ஜனநாயகத்தில் ஒவ்வொரு வாக்கும் ஒரு ஆயுதம் என்பதை இன்று மக்கள் காட்டிவிட்டார்கள். என் ஒரு ஓட்டால் என்ன ஆக போகிறது என ஒதுங்கிய காலம் மலையேறிவிட்டது. 82.24% என்பது சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி. ஆட்சியை தக்க வைக்க ஒரு தரப்பும், ஆட்சியை பிடிக்க இன்னொரு தரப்பும் மல்லு கட்டுகின்றன. இடையில் வந்த புதிய கட்சிகள் யாருடைய வாக்குகளை பிரிக்கும் என்பதுதான் $1,000,000 கொஸ்டின். ஊடக நண்பர்களுக்கு இன்று கொண்டாட்டம் தான். எக்கச்சக்கமான கண்டென்ட் கிடைச்சிருச்சு. டீ கடைகள்ல இப்போது இருந்தே ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்தான் வருவாரு, இவர்தான் வருவாரு என ஆளாளுக்கு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிஜமான கணக்கு அந்த இவிஎம் மிஷினுக்குள்ள தாங்க தெரியும். தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் இந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் மக்களாட்சிக்கு கிடைத்த வெற்றி. என்னதான் போட்டி இருந்தாலும் மக்கள் அமைதியான முறையில் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தது பாராட்டிற்கு உரியது. நம்முடைய கடமையை நாம் சரியாக செய்துவிட்டோம். இனி அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செஞ்சு உங்க கருத்துக்களை என் கூட பகிருங்க. நீங்க இன்னைக்கு ஓட்டு போட்டீங்களா? உங்க பகுதியில நிலவரம் என்ன? மை வைத்த விரலோடு ஒரு கமெண்ட் தட்டிடுங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு அதிரடி செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். 2026 தேர்தல் ஒரு சரித்திர சாதனை என்பதில் மாற்று கருத்து இல்லை. வரலாற்றை படைத்த தமிழக மக்களுக்கும் இதை தொகுத்து வழங்கிய எனக்கும் ஒரு சல்யூட்.
அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. நான் உங்கள் தேவிகா, நியூஸ் 360க்காக.